தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓஹோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியானது லேவியராகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். நான் உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அன்பானவர்களே, இந்த 26ஆம் அதிகாரத்தை வாசிக்க தொடங்கும் போது கர்த்தர் சொல்ல, நீங்கள் என் வார்த்தையை கை கொண்டு நடந்தீங்கன்னா நான் மழையை வர பண்ணுவேன், பூமி தான் பலனை கொடுக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிடுவீங்க, சத்துருக்கள் துஷ்ட மிருகங்கள் உங்களுடைய தேசத்தில் உலாவுறதில்ல, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுறதில்ல, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீங்க. இதெல்லாம் சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் மேல் என் வார்த்தையை நீங்கள் படித்து என் வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, உங்கள் மேலே நான் கண்ணோக்கமாக இருந்து உங்களை விட்டு விலகாதபடி என் பார்வை உங்கள் மேலே வச்சு உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். I will establish my covenant by multiplying you, by increasing you. பொய் சொல்லாத தேவன், மெய்யாகவே அவர் சொன்னபடியே தான் ஜனங்களை ஆசீர்வதித்தவர், உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அவர் தருகிற செழிப்பும் செல்வாக்கும் மேன்மையும் இதெல்லாம் ஒண்டி அனுபவிக்கிறதுக்கு இல்லை, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு அவைகளை செலுத்தி நித்திய மீட்பை அடைகிறதற்கு தற்காலிகமான இந்த உலகத்தினுடைய பொருளை கொண்டு ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடினவர்களாய் ஜெபிக்கலாம். ஆம் பிதாவே, நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். எப்பொழுது உங்க வார்த்தையை நாங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது அடுத்து எங்களை பலுகவும் பெருகவும் செய்து, ஆம் சாமி, உமது உடன்படிக்கையை எங்களிடத்தில் திடன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஜனத்தின் மேல் இறங்கி வருவதாக. சிறுமைகள் மாறட்டும், செழிப்பும் செல்வாக்கும் மேன்மையும் உயர்வும் ஆவிக்குரிய வரங்களும் வல்லமையும் ஜெபமும் தேவ ஆராதனையும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். God bless you, church. Have a blessed day. Amen.